அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த உலகில் யாரையும் நாம் நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேருண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ யாராக இருந்தாலும் நம்பக்கூடாதா அப்படின்னா, யாராக இருந்தாலும் நம்பக்கூடாது. அவர்கள் நல்லவர்களாக கூட இருக்கலாம், இல்லை கெட்டவராகவும் இருக்கலாம். ஆனால் நல்லவராக இருந்தாலும் கூட நீங்கள் நம்பக்கூடாது. எல்லாரையும் சந்தேகத்துடனே நீங்கள் கண்காணிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் நல்லவராக கூட இருக்கலாம், ஆனால் அப்படி கண்காணிப்பது என்பது நல்லது. ஏனென்றால் இன்றைய உலகம் அப்படி இருக்குது. இப்போ பெத்த பிள்ளைய அப்பா நம்ப முடியல, பெத்த பிள்ளை காப்பாற்றும் அப்படின்னு நினச்சவர் பிற்காலத்தில் உங்களுடைய பெற்றவர்களை ஆசிரமத்தில், முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடும் நபர்கள் இங்கு அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் சில நெருக்கடி இருக்கிறது, அதையும் நாம் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஆனால் அதே நெருக்கடி அந்த அப்பா அம்மா இளமையாக இருக்கும்பொழுது அவர்களுக்கும் இருக்கும் என்பதை அந்த இளைஞர்கள் ஒத்துக்கணும். அதையும் அவங்க கவனமாக பார்க்கணும். அப்போ இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவிஞர் ஒன்று சொல்லுவார். வாழைப்பழம் இருக்கு இல்லையா, வாழைப்பழம் இருக்கிற மாதிரியே இருக்கும், உள்ளார சொலை இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளார சொலை இருக்காது. தோல் அப்படியே தான் இருக்கும், ஆனால் சொலையை மட்டும் உருவிடுவான். அப்போ இந்த காலத்தில் திருடர்கள் எவ்வளோ திறமையாக இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த உலகத்தில் யாரையுமே நம்ம நம்பக்கூடாது. இந்த சித்தர்களை தவிர, மகான்களை தவிர, இப்போ இதுலேயும் போலி குருமார்கள் இருக்காங்க. அப்போ அங்கேயும் பகுத்து பார்க்க வேண்டியது இருக்குது. யாராக இருந்தாலும் நாம் பகுத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இங்கே இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அவர் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும், தாயும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேற அப்படின்ற பழமொழிக்கேற்ப தான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. தொப்புள் கொடி சொந்தம் எல்லாம் தொப்புள் கொடியை அறுத்தவுடன் முடிந்து விட்டது. அதற்கப்புறம் சொந்தம் கிடையாது, தனித்தனி நபர்கள் தான் யாராக இருந்தாலும். ஒரு நபர் அங்கேருந்து வந்தார், எதுவாக இருந்தாலும் பதிவு செய்ய வேண்டும், கையெழுத்து வாங்கி கொள்ள வேண்டும், எழுதி கையெழுத்து வாங்கி கொள்ள வேண்டும். அது கவனமாக தெரிந்து கொள்ளணும். ஒரு நபர் அங்கேருந்து வந்தார், ஐயா ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஒரு பாட்டில் தண்ணி கொடுங்க, நான் காசு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனார். காரில் வந்தவர் வாங்கிட்டு அப்படியே போயிட்டார். அப்படி தான் இந்த உலகம் இருக்குது. ஆகவே நீங்கள் யார்